அனைவருக்கும் வணக்கம். நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். நேரம் கூடி வந்ததுன்னா எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துடும், யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லுவோம். இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், நமக்குடைய உடம்பில் கண் துடிக்கிறது. கண் இயல்பாக துடிக்கக்கூடியது. வலக்கண் துடித்தால் அதுக்கு ஒரு பலன், இடக்கண் துடித்தால் அதுக்கு ஒரு பலன் சொல்லக்கூடியதை கேட்டிருக்கின்றோம். அதுவும் பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்லது, ஆண்களுக்கு வலக்கண் துடித்தால் நல்லது. அப்போ அந்த மாதிரி கண்கள் துடிக்கும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கெட்டது, ஏதோ தீய சகுனம் அப்படின்னு சொல்லதை பார்க்குறோம். சரி, வீட்டை விட்டு வெளியில் புறப்பட்டு வரோம். அப்படி புறப்பட்டு வரும்பொழுது பறவைகள் பறக்கின்றன. காகம் தெரியாமல் அதனுடைய எச்சில் பட்டுவிடுகிறது என்று சொன்னால் உடனே இன்றைக்கு ஏதோ துன்ப நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், உடனே போய் குளிக்க போயிடுவோம். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற செயல்கள் செய்தல் என்பது இருப்போம். அதே இது காகம் கரைகிறது என்று சொன்னால் யாரோ விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று சொல்லுவோம். சகுனம் பார்த்தல் என்பது ஆதி காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாகும். சகுனம் பார்ப்பது நல்லதுதான், நல்ல நேரம் பார்ப்பது நல்லதுதான். இப்படி நேரம் காலம் தவறாமல் இருந்தாலும் உலகத்திலே ஒரு உயிர் ஜனனமாகிறது அல்லது மரணமடைகிறது என்று சொன்னால் அதற்கு சகுனமாயிருக்கிறது. இந்த ஜனத்திலே யார், இந்த யுகத்திலே எப்பொழுது யாருக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் நாம் இறைவனுடைய குழந்தைகள், இறைவனுடைய பிள்ளைகள் என்று இறைபக்தி இருந்தால் சகுனம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தல் நமக்கு தேவையில்லை. மார்க்கண்டேயன் செயல் நமக்கு நன்றாக தெரியும். அதை போன்று ஒரு ராஜா என்ன செய்தான்னா, ஒரு நாளும் அரண்மனையில் காலை பொழுதில் எழுந்தவுடன் ஜன்னலை திறந்து யார் முகத்தில் இன்றைக்கு விழிக்கப் போகிறோம் என்று எண்ணியவனாக பார்ப்பான். ஒரு நாளும் யாரை இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன் கண் விழித்து எழுந்தவுடன் என்று அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அப்படி ஒரு நாள் ஜன்னல் கதவை திறந்த பொழுது ஒரு ஏழை விவசாயி அந்த அரண்மனை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போ ராஜா அந்த விவசாயியை பார்த்தான். விவசாயியும் ராஜா பார்க்குறாரு என்று பார்த்து மகிழ்ந்து கை கூப்பிய வண்ணம் பார்த்துவிட்டு நகர்ந்து விட்டான். ராஜா ஜன்னலை திறந்து வைத்து பார்த்தவன் அதை மூடிவிட்டு திரும்புகின்ற பொழுது நல்ல தலையில் பட்டுன்னு இடிச்சுக்கிட்டான். ராஜாக்கு இடிப்பு ஏற்பட்ட உடனே, அதாவது வலி வந்தவுடனே இரத்தமும் கொட்ட ஆரம்பித்து விட்டது. ஆகா, அந்த ஏழைக்காரனை பார்த்தோம் விவசாயிய, அவனை எந்த முகத்தில் விழிச்சேன்னு தெரியல, எனக்கு பாரு அடிபட்டுடுச்சு, அவன் இன்னும் யார் யாரெல்லாம் அவனை சந்திக்க போகிறாங்களோ, இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒத்தே போகாது, என்ன அபசகுணம் நடக்க போகிறதோ தெரியல என்று மிகவும் வருந்தியவனாக அங்கிருந்த காவலாளிகளை எல்லாம் கைத்தட்டி அழைக்கின்றான். காவலாளிகள் எல்லாம், ஐயோ ராஜாவிற்கு என்ன ஆயிற்று, மகாராஜா சொல்லுங்கள், ஏன் தங்களுக்கு எப்படி அடிப்பட்டது, ஐயோ இவ்வளவு ரத்தம் வழிகிறது என்று பயந்து நடுங்கியவர்களாக வந்தார்கள். ராஜா அவர்களெல்லாம் பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா, எனக்கு அடிபட்டுருச்சு, ஏன் தெரியுமா, அந்த ஒருத்தன் போகிறான் பாரு, சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறான் பார், ஒரு ஏழை விவசாயி, அவனை அழைத்து வாருங்கள், அவன் அழைத்து வந்து எல்லோருமாக கூடி நில்லுங்கள், அவனுடைய தலையை வெட்டி விடுங்கள், அவனை பார்த்ததினால்தான் இன்றைக்கு எனக்கு அடிபட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினான். ராஜா சொன்ன அடுத்த நிமிஷம் அங்கே யாரும் நிற்கலை, ஓடி போனாங்க. ஓடி போயிட்டு அந்த ஏழை விவசாயியை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நிறுத்தின உடனே ராஜா, ஏன் நிற்கிறீங்க, இன்னும் மலமலன்னு வெட்டுங்க அவன் தலையை
என்று கட்டளையிட்டான். ஆனால் அந்த ஏழை விவசாயி என்ன செஞ்சான் தெரியுமா? ராஜாவை பார்த்தான். பார்த்து என்று அவன் சிரித்தான். சிரித்தது ராஜாவிற்கு இன்னும் அதீத கோபம் வந்துவிட்டது. ஏய், நான் உன் தலையை வெட்ட சொல்லிட்டு இருக்கேன், உன் உயிர் போறது அதை பார்க்காம சிரிக்கிற. உன்னை பார்த்தது தான் ஏன் தலை அடிபட்டு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நீ என்ன செய்ய? இதனை போல எத்தனை பேர் உன்னை பார்த்தாங்களோ தெரியல, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்குமோ தெரியாது, நீ சிரிக்கிறியா என்று கோபத்தோடு அந்த ராஜா சொல்ல, அந்த விவசாயி என்ன சொன்னான் தெரியுமா? என்னை பார்த்துட்டு நீங்கள் தெரியாமல் திரும்பி உங்களுக்கு அடிபட்டுருக்கு, அதில் ரத்தம் வந்தது. ஆனால் நான் உங்களை பார்த்தேன் இல்லையா, உங்களை பார்த்ததுனால உங்கள் முகத்தில் விழித்தேன் அல்லவா, அதனால் என் உயிரே போகிறது, என் தலையை நீங்கள் வெட்டப் போகிறீர்கள், உங்களுக்கு அடிப்பட்டது மட்டும்தான், என் உயிரே போகிறது என்று சொன்னவுடன் ராஜா அப்படியே பார்த்தான். சிரித்தானா என்றால் சிரிக்கல. அவனுடைய மனம் சிந்தித்தது, ஆஹா, என்ன அற்புதமான அறிவு இந்த விவசாயிடத்திலே இருக்கிறது. நான் செய்த தவறு, என் தலையில் அடிப்பட்டது. ஆனால் இவனை போய் நாம் கோபித்து தலையை வெட்டச் சொல்லி காவலாளிகளுக்கு சொல்லிவிட்டோமே, அறிவிழந்து விட்டேனே என்று எண்ணியவனாக அந்த விவசாயியை பார்த்து, நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை தண்டிக்க மாட்டேன் என்று கூறி அந்த விவசாயியை அனுப்பி வைத்தான். அன்பர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? சகுனம் பார்ப்பது என்பது நல்லதுதான், ஆனால் அதனால் நமக்கு கெடுதல் வருகிறது என்று சொல்லி நாம் தெரியாமல் அறியாமல் செய்ததை மற்றவர்கள் மீது, மற்றவற்றின் மீது என்ன செய்யக்கூடாது? பழி போடக்கூடாது. அங்கே அந்த ஏழை விவசாயி சிரித்தானே, அந்த சிரிப்பு அது மட்டுமல்ல, உங்களை பார்த்ததினால் என் உயிர் போகிறது என்று சொன்னானே, அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த அரசனுக்கு, அந்த ராஜாவிற்கு ஏற்பட்ட அறிவு இருக்கிறதே, உண்மை என்பதை உணர்ந்து கொண்டானே, அதுதான் இறைவன் தருகின்ற மிக அற்புதமான ஞானமாகும். ஆகையால் நாம் எப்படி இருக்கக்கூடாது? உண்மையான இறைபக்தி என்று சொல்லப்படக்கூடியது இருக்கும் என்று சொன்னால், கந்தர் அலங்காரத்திலே எப்படி வருகிறது தெரியுமா? நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசன் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கடம்பும் என் கண் முன் வந்து தோன்றிடினே என்று கூறுகின்றார். அந்த கந்தர் அலங்காரத்திலே வருகிறது. அந்த பாடலில் நான் முழுமையாக எல்லா சொற்களையும் சொல்லவில்லை, ஆனால் என்ன சொல்லுகின்றார்? அதிலே குமரேசனுடைய, திருமுருக கடவுளுடைய தோற்றம் என் கண் முன்னால் வந்து நிற்கும் என்று சொன்னால், எனக்கு நாளாக இருக்கட்டும் அல்லது நவக்கோள்களாக இருக்கட்டும், யமனே வந்தாலும் கூட எனக்கு பயமே கிடையாது, அச்சமே கிடையாது என்று கூறுகின்றாரே, அதுதான் நமக்கு முக்கியம் எப்பொழுதும். ஆகையால் அன்பர்களே, இறை நினைவோடு இருப்போம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.